வணக்கம். பெண் என்பவள். பாகிஸ்தானின் ஸ்வாட் பகுதியில் தாலிபான் ஆதிக்கம் அதிகரித்த போது பெண்களுக்கு கல்வி தடை செய்யப்பட்டது. பெண் குழந்தைகளின் கனவுகள் மௌனமாக்கப்பட்டன. அந்த நேரத்தில் ஒரு சிறுமி பயப்படவில்லை. அவள் குரல் எழுப்பினாள். ஒரு குழந்தை, ஓர் ஆசிரியர், ஒரு புத்தகம், ஒரு பேனா இந்த உலகை மாற்றும் வலிமையான ஆயுதம் என நம்பினாள். அவள்தான் மலாலா யூசுப்சாய். ஆம், மலாலா யூசுப்சாய். இந்த பெயர் இன்று உலகம் முழுவதும் கல்வி, தைரியம், மனித உரிமைகள் என்பவற்றின் அடையாளமாக விளங்குகிறது. 1997 ஜூலை 12ஆம் நாள் பாகிஸ்தானின் ஸ்வாட் பள்ளத்தாக்கில் ஒரு சாதாரண குடும்பத்தில் மலாலா பிறந்தார். அவரின் தந்தை ஜியாவுதீன் யூசுப்சாய் ஓர் ஆசிரியர். கல்வி எல்லோருக்கும் உரிமை என்ற எண்ணத்தை சிறு வயதிலேயே மலாலாவின் மனதில் விதைத்தார். மலாலா பள்ளிக்கு செல்வதை மிகவும் நேசித்தார். புத்தகங்களே அவரது கனவுகள். ஆனால் தாலிபான் ஆதிக்கத்தால் பள்ளிகள் மூடப்பட்டன. பள்ளிக்கு செல்லும் பெண்களின் குரலாக மலாலா மாறினார். BBC உருது சேவைக்காக மறைபெயரில் தனது அனுபவத்தை எழுதினார். அவரின் எழுத்துகள் உலக கவனத்தை ஈர்த்தன. 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் நாள் தாலிபான்கள் மலாலாவை சுட்டனர். ஒரு குண்டு அவளது தலைக்குள் புகுந்தது. இந்த தாக்குதல் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவள் உயிர் பிழைப்பாளா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் மலாலா உயிர் பிழைத்தார். இங்கிலாந்தில் சிகிச்சை பெற்று மீண்டும் எழுந்தார். அந்த குண்டு அவளது குரலை மௌனப்படுத்தவில்லை. அவர் மலாலா ஃபவுண்ட் என்ற நிதி அமைப்பை தொடங்கி பெண்கள் கல்விக்காக உலகம் முழுவதும் போராடினாள். இந்த அமைப்பு உலகம் முழுவதும் கல்வியை ஊக்குவிக்கிறது. மலாலா ஐநா சபையில் உரையாற்றினார். 2014ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. உலகில் இளம் வயது நோபல் பரிசு பெற்றவர் மலாலா ஆவார். அது ஒரு பெண் குழந்தையின் தைரியத்திற்கு கிடைத்த உலகளாவிய மரியாதை. கல்வி மூலம் உலகை மாற்ற முடியும் என்பது அவரது நம்பிக்கை. மலாலா யூசுப்சாய் சமத்துவத்தின் சின்னமாக இன்று விளங்குகிறார். இன்றும் மலாலா கல்வி என்பது ஒரு உரிமை, அது கனவு மட்டும் அல்ல என்று உலகிற்கு உரக்கச் சொல்கிறார். மலாலா யூசுப்சாய் அவர் ஒரு புரட்சி, அவர் ஒரு நம்பிக்கை.